வணக்கம் நண்பர்களே, நான் இது வரைக்கும் முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த ஆல் டைம் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நல்லா காய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதை நாங்கள் இப்போது க்ரோ பேக்கில் இருந்து மண்ணில் வச்சிட்டோம். ஏன் அப்படின்னா மண்ணில்னா இன்னும் கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மண்ணில் வைப்போம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் இடம் இருந்துச்சு, வச்சுட்டோம். இப்போ அதுக்கு இந்த இடத்த தான் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். பையன் தோண்டிகிட்ருக்கான் பாருங்கள். பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டிகிட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் சிமெண்ட்டு தர இதெல்லாம் போட்டோம். நல்லா ஜல்லியெல்லாம் போட்டு நிறைய கான்கிரீட் போட்டு நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி இந்த இடத்துல வச்சுருவோம் அப்படிங்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு உடச்சிட்ருக்கான் பாருங்கள் நம்ம பையன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நாங்கள் ஓரளவு தோண்டிகிட்ருக்கோம். உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், மண் வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் ஊடலில் நிறைய கல் கிடக்குது. நிறைய அந்த கான்கிரீட்லாம் நிறைய உடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை உடச்சிட்ருக்கான். ஏன்னா அது கொஞ்சம் மரம் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட அது அந்த காய் தர்ற ஸ்டேஜில் வந்துருச்சு. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் நம்ம பெருசாகவே தோண்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா க்ரோ பேக்கில் வைக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா க்ரோ பேக்கையும் தாண்டி நமக்கு என்ன ஆயிடுது, அந்த வேர் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரோ பேக்கில் வைக்கிற ஒவ்வொன்றுமே நீங்கள் நல்ல கேர் எடுத்துக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்து அதில் கிடைக்காது. நம்ம அதுக்கு கேர் எடுத்து பார்க்கணும். இப்போ தோண்டியாச்சு. அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி ஈரப்பதமாக வச்சிட்டோம். இது சாயங்காலம் தோண்டணும். ஸோ நாளைக்கு காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியை போட்டோம். இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு. சரி முதல் வேலையை அதை வச்சிடணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய இந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து நம்ம பையன் வச்சுட்டான். பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்யல, படிப்பை விட இந்த வேலை செய்யல ரொம்ப பயலுக்கு ஆர்வம் இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக செய்கிறோம் பார்த்தீங்களா. சரி, இப்போ நாங்கள் அந்த க்ரோ பேக்லேருந்து கஷ்டப்பட்டு நகட்டிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கை பிக்கணும். என்ன ஒரு இது அப்படின்னா அந்த மண்ணோட வைக்கணும். ஏன்னா அந்த மண்ணில் நிறைய வேர் பட்டிருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் மண்ணோட வைக்கல அப்படின்னா உங்களுக்கு அது நம்ம மண்ணோட செட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம இப்போ இருக்கிற பூவெல்லாம் ஊற்று போட்டுரும். ஸோ அதனால் நாங்கள் பார்த்து கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வேர் அதில் போய் ஸ்ட்ராங்காக அந்த க்ரோ பேக்கில் பட்டுருந்துச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நாங்கள் எடுக்கவே செஞ்சோம் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கட் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ அதை நாங்கள் தூக்கி உள்ளே வைக்க போகிறோம். அப்படியே தூக்கி உள்ள வச்சிட்டேன். ஏன்னா அந்த மண் ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். ஸோ அந்த செட்டான மண்ணோட நம்ம மண் செட் ஆகும்போது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு தான் அந்த செட்டான மண்ணோட வைக்கிறது. பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவும் என் பையனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து மூடிட்டாங்க. நல்லா அழகாக மூடுறாங்க பாருங்கள். இவன் கரெக்டாக இந்த வேலைக்கு கரெக்டாக இருக்கான் பார்த்துக்கோங்க. இந்த விவசாய வேலைக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கான். கொக்கோபீட் தேவையில்லை. நம்ம பையன் பழக்க தோசையில் கொக்கோபீட் வேறு போட்டான் பாருங்கள். நல்லா மூடிட்டான். ஏன்னா இவனுக்கு இந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நல்லா பார்த்து நல்லா மூடிட்டான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயில் உள்ள இடத்துல தான் வைக்கணும். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு பூ வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் மேலாக்கில் தண்ணி ஊற்றக்கூடாது. பூ எல்லாமே உதிர்ந்து போயிடும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் படுற இடத்துல வச்சாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு ஓரளவு தண்ணி ஊற்றினா போதும். பார்த்திங்களா, இதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குள்ளே எங்களுக்கு என்னென்னா காய் பிடிச்சிருச்சு. அதைத்தான் உங்கள்கிட்ட நான் ஷார்ட்ஸில் காமிச்சேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் பூ உதுத்து விழுந்தாலும் ஒரு சில காய்கள் நல்லாவே நமக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்களா, இதைத்தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.